எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமல் செய்யக்கூடிய ஒரு சூழலை வாய்ப்பை அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பலமான நீயத்தை நாங்கள் வைத்துக்கொள்வோம். சகோதரர்களே, இந்த அமர்விலே முக்கியமான சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று கருதுகிறோம். முதலாவது ஓர் அம்சம், எல்லா வணக்கங்களும் நாம் புரிந்து வைத்திருக்கிற தெரிந்திருக்கிற ஒரு அம்சம், அந்த வணக்கத்தினூடாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விடயம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பான். உதாரணமாக, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவமான விடயங்களில் இருந்து தடுக்கும் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். தொழுகிறோம், அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம், நன்மை கிடைக்கிறது, அந்த புரிதல் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு விடயத்தை சொல்கிறான், மானக்கேடான பாவமான காரியங்களில் இருந்து தடுக்கும் என்று. எங்களோட லைஃப்பில் எப்பொழுதாவது இந்த தொழுகை என்கிற வணக்கம் மானக்கேடான பாவமான காரியங்களில் இருந்து தடுத்திருக்கிறான். சமூகத்தில் பார்க்கிறோம், தொழுகையாளி இரவு நேரம் எழுந்து வழங்குகிறார், சுபகு வக்துக்காக காத்துட்டு இருப்பார். அதான் சொன்னவுடன் வீட்டில் இருக்கிற குப்பை பேகை கையில் எடுத்துக்குவார். எடுத்துட்டு வந்து ரோட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு பள்ளிக்கு வந்து நல்ல முறையில் தொழுவார். தொழுது முடிச்சுட்டு அவர் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போவார். போகிற பொழுது அவரால் வைக்கப்பட்ட அந்த பேகை நாய் இழுத்து ஆங்காங்கே போட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர் நாக்கிதான் வேலைண்டு நாய் தொடர்பாக பேசி கொண்டிருப்பார். அப்போ இந்த தொழுகையாளியின் தொழுகையில் பாவமான மானக்கேடான விடயங்களில் இருந்து அந்த தொழுகை அவரை தடுக்கவில்லை. அப்படி என்றால் இந்த வணக்கத்தின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முழுமையான கூலியையும் முழுமையான மாற்றத்தையும் அந்த மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதே போன்றுதான் ரமலானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். இது மாத்திரம் ரமலானின் நோக்கம் அல்ல. அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானோடு நோன்போடு நீங்கள் இருக்கிறீங்க, ஒருத்தர் உங்களோட ஃபைட்டுக்கு வாரார், நீங்கள் என்ன சொல்லணும்? நான் இன்னி ஸாயிம், நோன்பாளி என்று சொல்லணும். நோன்பை அடையாளப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னது. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி, பொய்யான பேச்சு பொய் நடவடிக்கைகளை யார் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப இந்த ஹதீதுகள் என்னத்தை சொல்லுது? ரமலான் நோன்பு என்பது பசித்திருத்தல் தாகித்திருத்தலை தாண்டி ஒரு பண்புசார் மாற்றம், உளப்பக்குவம், நடத்தை மாற்றங்களை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். முக்கியமான நிறைய நடத்தைகள் இருக்குது. ஆனால் ஒரு நடத்தையை இந்த இடத்துல அடையாளப்படுத்தியே ஆகணும். என்னென்றால், எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான பண்பும் கூட. எல்லார நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுருவான். ஒரு 30 வருஷம் நோன்பு பிடிச்சிருப்பார் ஒருத்தர், நல்ல முறையில் பிடிச்சிருப்பார், எல்லோருடைய நோன்பும் அங்கீகரிக்கப்படும். ஒருத்தர் நோன்பு மட்டும் இதுவரைக்கும் அல்லாஹ் பார்த்திருக்க மாட்டான். யார்? 2 சகோதரர்கள் பேசாமல் இருக்கிறது. பேசாமல் இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் 2 பேரும் சமாதானமாகின்ற வரைக்கும் அந்த அமல்கள் அப்படியே நிற்கும், பெண்டிங்ல இருக்கும். ஒரு பண்பு இருக்குது. எப்படி பண்பென்றால், இந்த ரமலான் அந்த பயிற்சி எங்களுக்கு தரணும். குரோதத்தை அன்பாக மாற்றும், விரோதியை நண்பர்களாக மாற்றும், உறவை நெருக்கமாக்கும், தூரத்தில் இருப்பவர்களை நெருக்கமாக்கும், பகைவர்களை நட்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வரும். அப்படியான ஒரு பண்பு என்னது? விட்டு கொடுத்தலும் மன்னித்தலும். விட்டு கொடுத்தலும் மன்னித்தலும்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏற்றுக்கொள்றது மன்னிக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஒரு பொஸ் இருக்கிறார், அவர்கிட்ட 2 கோலையாமார் வேலை செய்கிறாங்க. ஒருத்தரை வந்துட்டு கார் கொடுத்துருக்கிறார், நல்ல ஃபுல் பேக்கேஜ், நல்லா கவனிக்கிறார். இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஒரு முதலாளியாக 2 பேருக்கும் ஒரு ஆர்டர் போகிறார், 2 பேரும் அதை செய்யலை. நியாயமாக பார்த்தா யாரில் கூட கோபம் வரும்? எல்லா வசதிகளும் கொடுத்தும் இவர் இந்த வேலையை செய்யலை என்பவர் மீது கூடுதல் கோபம் வருமா, அல்லது பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்த ஒருவர் என்ற வேலையை செய்யலை என்பவர் மீது கோபம் கூட வருமா? முதலாவது நபர்ல தான் கோபம் கூட வரும். இது இயல்பான ஒரு விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இபிலீசுடைய சம்பவத்தை பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் 2 கரங்களால் படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்ததாக சொல்றான். மலக்குமார்களை சுஜூது செய்ய சொல்றான். சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வாழ வைக்கிறான். இபிலீசுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆர்டர் அல்லாஹ் போறான், ஒரு கனியை சாப்பிட வேணாம்ங்கிறான். இபிலீசுக்கு ஒரு ஆர்டர் வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுமாறு. 2 பேரும் அந்த ஆர்டரை நிறைவேற்றலை. நியாயமா பார்த்தா யார்ல கூடுதல் கோபம் வந்திருக்கணும்? அல்லாஹ்வுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதீத கோபம் வந்திருக்கணும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மனித குலத்தின் தந்தையாக மாற்றினான், புனிதராக மாற்றினான். இபிலீஸ் இன்று வரைக்கும் சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். என்ன காரணம்? ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் அநீதி செய்து விட்டேன் என்பதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. இபிலீஸ் தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து நியாயம் கற்பிக்கிறான். யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மனோநிலையும் மன்னிப்பு கேட்கின்ற முந்திக் கொள்கிற மனோநிலையும் இருக்கிறதோ அவர்கள் நபிமார்களுடைய வழியை பிடித்துக் கொள்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து வியாக்கியானம் நியாயம் பேச ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் இபிலீசுடைய வழித்தோன்றல்கள், அவர்களின் பண்பை பிடித்துக் கொள்கிறார்கள். எங்களோட லைஃப்ல எப்பயாவது வைஃபு கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? ஆனால் வல்லாஹி நாங்கள் அநீதி செஞ்சிருப்போம். மனுஷன் தானே, கூடுதலாக பேசியிருப்போம், சின்ன பிரச்சனைக்கு பெரிய தண்டனை கொடுத்திருப்போம், கண்டுகொள்ளாமல் விட்டுருப்போம். வைஃபு கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனா இந்த விவசாய பூமி, மக்கா மாதிரி கிடையாது. ஈத்த மரங்கள் மகரந்த சேர்க்கை விவசாய முறை நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்தவுடன் அதில் பெரிய ஒரு பிடிப்பு ரசூலுல்லாவுக்கு வரல. சஹாபாக்கள் அந்த முறை அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. ஆனால் விவசாயம் லோஸ்ட், வளமையை விட விளைச்சல் குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி சொன்னீங்க, நாங்கள் வந்துட்டு விவசாயம் செய்வதை நிறுத்தி விட்டோம்ங்கிறாங்க. அந்த மகரந்த சேர்க்கையை நிறுத்தினோம்ங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்றாங்க, என்னை குற்றம் பிடித்து விடாதீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு தூதர், நபிமார்களின் தலைவர் உடனே சொல்றாங்க, என்னை மன்னித்து விடுங்கள், குற்றம் பிடித்து விடாதீர்கள், உலக விடயத்தில் என்னை விட நீங்கள் தான் அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பாக இருந்துச்சு மன்னிப்பு கேட்பது என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருந்துச்சு. எங்களோட வைஃபு கிட்ட, எங்களோட பிள்ளைகள்கிட்ட எப்பயாவது மன்னிப்பு கேட்டிருப்போமா? கூடுதலாக தண்டிச்சிருப்போம், கோபத்தில் கூடுதலாக பேசியிருப்போம். ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருப்போமா? இந்த ரமலான் இந்த மனப்பக்குவத்தை, நட்பண்புகளை உள்ளத்தில் விதைக்கணும். யாரும் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். ரமலானுக்கு முன்னாடி
நியாயம் தர்மம் எங்கட பக்கம் உள்ள அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மன்னிப்பு கேட்பவன், ஏற்றுக்கொள்பவன், ஒரு தவறை ஏற்றுக்கொள்றது சின்ன உள்ளம் கொண்ட ஆக்களால கஷ்டமா இருக்கு. நபிமார்களுடைய பண்புகளும் பெரும் தலைவர்களும் பெரும் மனம் கொண்டவர்களாலும் தான் தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியும், மன்னிப்பு கேட்க முடியும். சின்ன உள்ளம், ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சாதாரண பிரச்சனை, ஆனா ஒரு மாசம் பேசாம இருப்பாங்க. ஏன்? யார் ஃபர்ஸ்ட்டுக்கு மன்னிப்பு கேட்கிறது? நான் இறங்கி போகணுமா? அந்த மனோநிலை இது ஒரு விதமான நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, எங்களுக்கு தெரியும், ஹதீஜா நாயகி அவங்களோட செயினை, தங்க நகையை திருமணத்தில் கிஃப்டா கொடுத்ததா அவங்களுக்கு தான். இந்த காபிரும் முஸ்லிமும் சேர்ந்து வாழ முடியாது என்கிற குர்ஆனுடைய சட்டம் இறக்கப்படுவதற்கு முன்னாடி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவன் பத்ர் யுத்தத்தில் எதிர்த்தரப்புல வாராரு, குஃப்ர்ல இருக்கிறாரு, பிறகு இஸ்லாத்துக்கு வாராரு. அவர் கைதியா பிடிக்கப்படுறாங்க. அவர் தண்டப்பணத்தை கொடுத்து வெளியே வரணும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவுல இருந்து தண்ட ஹஸ்பண்டை வெளியேற்றுறதுக்காக உண்டு மிருக்கல்ல அந்த செயினை கலட்டி, தாய் கொடுத்த செயினை கொடுத்து அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே கைதிகள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, தண்டப்பணங்கள் வருகிறது, ஒவ்வொருவராக விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒரு செயின் வருது. அந்த மாலையை பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது. ஹதீஜா நாயிட ஞாபகம் வந்துட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இது ஹதீஜாட மாலை, இது இல்லாமல் அவரை விடுதலை செய்ய நீங்கள் அனுமதி அளிப்பீர்களான்னு கேட்குறாங்க. இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரத் போற டைம்ல வயிற்றுல குழந்தைய சுமந்திருந்த நேரம் ஒரு காஃபிர் அவருடைய ஒட்டகத்தை கீழே விழுத்தாற்றாங்க. ரசூலுல்லாவுடைய அன்பு புதல்வி கீழே விழுகிறாங்க. அந்த வருத்தத்துல தான் அவங்க மௌத்துமாகறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை கூட மன்னித்தார்கள், இவரை கூட மன்னித்தார்கள். மன்னித்தல் என்பது பெரிய மனிதர்களுடைய பண்பு. இந்த ரமலான் இந்த மன மாற்றங்கள், எங்கட நடத்தை மாற்றங்களை கொண்டு வரலென்றால் ரமலானில் உண்மையான இலக்கை நாங்க அடையல என்கிறதுக்கான அர்த்தம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க, எந்த அளவு அநீதி செய்தார்கள். அவருடைய சகோதரர் பின்யாமின் இருக்கிறார், அவர் தன்னோடு வைத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறார். சிறிய வயதில் கிணத்துல வீசுறாங்க, யாரும் செய்யாத துரோகம். இவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வாராங்க. வீசினவங்க அவங்களுக்கு தெரியாத யூசுப் தான் இப்ப பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறார் என்று வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரத்தை சொல்றார், உங்களோட பையில ஒரு பாத்திரத்தை போடுவன், உங்களை என்னோட வச்சு கொள்ளணும், நான் தான் உங்களோட சகோதரர் யூசுப் என்று ஆல்ரெடி மெசேஜை கொடுத்தாச்சு. அந்த பாத்திரம் செக் பண்ணி பார்த்தா இவருடைய பையில இருந்து தான் அதை எடுக்கிறாங்க. எடுத்தவுடன் அந்த சகோதரர்கள், இவர்தான் யூசுப் என்று தெரியாத அந்த சகோதரர்கள், கிணற்றில் வீசியவர்கள் மீண்டும் சொல்றாங்க, இவர் திருடி இருந்தால், இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவரும் இப்படி வேலை செஞ்சால் தான்ங்கிறாங்க. யாரை பத்தி சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்த நிலைமை விரும்பியது போன்று அவர்களை தண்டித்திருக்கலாம். ஆனால் யூசுப் தன் மனதுக்குள் அதை மறைத்து கொண்டார். சுபஹானல்லாஹ். பெரிய மனிதர்கள பண்பது. ரிவேஞ்ச் எடுத்திருக்கலாம். இவ்வளவு அநீதி செய்துவிட்டும் இப்பொழுதும் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே, நியாயமா கோபப்பட வேண்டிய தருணங்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர் தன் உள்ளத்துக்குள் அதை மறைத்து கொண்டார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, முக்கியமான ஒரு செய்தி, அதாவது இந்த ரமலான் எங்களோட பண்புல நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். அதில் விசேஷமாக தவறுகளை ஒத்துக்கொள்ளணும்,
மன்னிப்பு கேட்கணும். எங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், வைஃப்கிட்ட கேட்கணும், பக்கத்து வீட்டை கேட்கணும், யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மன்னிப்பு உண்மைக்குண்மையாக இருக்கணும், ஆள் மனசில் இருந்து வரணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்க அவசரமாக கேட்கணும், வச்சுட்டு இருக்கக்கூடாது. பிள்ளை உடனே கேட்டுறணும். அதுக்காக உம்ரா வரைக்கும், ஹஜ்ஜு வரைக்கும், பெருநாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்க கூடாது. மௌத்த நேரம் என்று தெரியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது பொருத்தமான நேரத்தையும் பொருத்தமான சந்தர்ப்பத்திலும் மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தரை பைக்கை கொண்டு போய் விடுறோம், எங்கிடறோம், அவர் ரத்தம் வடிஞ்சு பைக் உடைஞ்சு கிடக்கிறாரு, அவருக்கு மருந்து செய்யணும், பைக்கை செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கணும். சொரியா அப்படி என்று போறது பொருத்தமில்லை, அது மன்னிப்பாகவே ஆகாது. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. ரெண்டாவது ஒரு பகுதி, இந்த மாசத்துல நாங்கள் தர்மத்துக்குரிய மாதம் என்று படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். குர்ஆன்ல ஹதீஸில் தர்மம் தொடர்பாக நிறைய சொல்லப்படுது. யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ அல்லாஹு தஆலா ரோஷக்காரன், அல்லாஹ் அதிகமாக இரக்கம் காட்டுவான். ஷேக் அபு அப்துல் ரஹ்மான் அல் முத்தவக்கில் என்கிற ஒரு ஷேக் அவர்கள் ஒரு ஹுதுபாவிலே அரபுலகத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். தர்மம் பெரிய அளவில் அல்லாஹ் அதை திருப்பி தருவான் நமக்கு. ஒரு சகோதரர், அவருடைய உம்மாவுக்கு சுகம் இல்லை, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்க போறார். கைபூபா, கோமா நிலைக்கு பேத்துட்டாங்க அவங்க. அப்போ அந்த தாயை அவசர சிகிச்சை பிரிவில் கோமாவில் இருக்கிறாங்க. இவர் தாயுடைய பாசம் அன்பு தவித்து கொண்டிருக்கிறாரு. திரும்பி வாரார், தாயை பார்க்கிறார், துவா செய்கிறார். இப்படியே நடந்துட்டு இருக்குது. வெளியே ஒரு நாள் வருகிற நேரத்தில் சூடான டைம், ஏசியின் பிற்பகுதியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கீழே விழும். அதுக்கு கீழே பார்க்கிறார், ஒரு பூனையும் அதன் 3 குட்டிகளும் நிற்குது. அந்த பூனைகள் விழுகின்ற அந்த தண்ணீரை நக்கி கொண்டிருக்குது. கடும் தாகம், இவருக்கு கவலை வருது. ஆனா அந்த இடத்துல தண்ணியை தேடி பார்க்கிறார், கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை. உடனடியாக பக்கத்து கடைக்கு போய் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்குறார். வாங்கி போத்தல்ல தண்ணி கொடுத்தா பூனை குடிக்காது. பூனை குடிக்கிற விதத்தில் அதை தயார் செய்கிறார், செஞ்சு பூனைக்கு கொடுக்கிறார். பூனை அதை குடிக்கின்ற வரைக்கும் அந்த இடத்துல நின்று பார்க்கிறார். பார்த்துட்டு தாயை பார்க்குற டைம் ஒன்று இருக்குது. அந்த டைமுக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. தாய் அந்த பெட்ல அவசர சிகிச்சை பிரிவில் காணல. பயந்துட்டார், உம்மா மௌத்தா போய்த்துட்டாங்களோ என்று சத்தமிட்டு அழுகிறார். ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸ்மார், தாதியர்கள் உடனே சொல்றாங்க, உங்களோட உம்மா மௌத்தாகலை, குணம் அடைஞ்சிட்டாங்க, நோமல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம், அங்கே போங்கிறாரு. ஓடி போறாரு. உம்மா சிரித்த முகத்தோடு, ஜஸாக்கல்லாஹு கைரா யா வலதி, என்ற மகனே, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும் என்று இவரை வரவேற்கிறாங்க. இவர் சப்ஜெக்ட் தெரியல. உம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, உம்மா என்னன்னு கேட்குறாங்க. உம்மா சொல்றாங்க, மகன், நான் கனவொன்று கண்டன், நீங்க ஒரு பூனைக்கும் அதன் 3 குட்டிகளுக்கும் தண்ணீர் வைக்கின்றீர்கள், அதை நான் கனவில் கண்டேன் அப்படியேங்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த தாயை எதனால் குணப்படுத்தினான் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தர்மத்திற்கு பெரிய சக்தி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீசுகின்ற புயலை விட வேகமாக நோன்பு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏழை இல்லை. ஷேக் அவங்க கேட்கிறாங்க, பல உலமாக்கள் கேட்கிறாங்க, கேளுங்கோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையில் வாழவில்லை. அவர் வசதி படைத்தவர், எல்லா வாய்ப்புகளும் இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் தர்மம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க கொடுக்கிற தர்மத்தை, நாங்க செய்யற தர்மத்தை அல்லாஹ் தன் வலக்கரத்தால் வாங்குறான். நாங்க முன்னாடி கொடுக்கிறது ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறோம். அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறோம், அது அல்லாஹ் வாங்குறான், அதை வளர்க்கிறான். அல்லாஹு தஆலா பல மடங்காக அதை திருப்பி தருவான். இந்த மாதம் தர்மத்திற்கான மாதம், அதிகமாக தர்மம் செய்யும்.
இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி, குறிப்பாக அதாவது இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக இந்த தராவிஹ் தொழுகை நிறைய செய்கிறோம். இந்த தராவிஹ் தொழுகை எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதுகளில் பார்க்குறோம், அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வர்றான். இறங்கி வாரது அல்லாஹ் இறங்கி வந்து யாருக்காக இறங்கி வாரான்? எனக்கும் உங்களுக்குமாக ரப்பு வாரான். வந்து சொல்றான், என் அடியார்களே கேளுங்கள் தருகிறேன், மன்னிப்பு கேளுங்கள் மன்னிக்கிறேன். அல்லாஹ் எங்களுக்காக வருகிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது. ரமலான்ல மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் தொடரணும். யார் யாரெல்லாம் இரவுகளை அல்லாஹ்வுக்கு ஒதுக்கின்றார்களோ ஒரு நாளும் அல்லாஹ் அவர்களை உலகத்திலும் தான் மறுமையிலும் தான் தோற்க விட மாட்டான். அவங்களோட உள்ளத்துல பெரிய தைரியம் வரும், சந்தோஷம் இருக்கும், டென்ஷன் ஆக மாட்டாங்க, நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில். ஏனென்றா அவங்க பொறுப்பு சாட்டுகின்றார், அல்லாஹ்வோடு தனிமையில் இரவுல பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா. ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அவர் எப்படிப்பட்ட கணவன் என்றால், இரவில் எழும்பி தொழுவதற்கு தயாராகிறார், தன் மனைவியையும் சேர்ந்து தொழுவதற்கு எழுப்பாற்றார், தண்ணியை தெளிச்சு எழுப்பாற்றார். இந்த கணவனுக்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ். ஒரு மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அந்த மனைவியும் இதே வேலையை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பிரார்த்தனை அந்த ஃபேமிலிக்கு கிடைக்குது. அப்ப இது பெரிய ஒரு பாக்கியமா இல்லையா? எனவே இந்த இரவு நேர வணக்கங்களை நாங்க கண்டிப்பாக தொடரணும். இன்னொரு முக்கியமான செய்தி, அல் அஸும் அல தௌபத்தி சாதிகா. இந்த மாசம் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுற மாதமாக இருக்கணும். நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள், நிறைய அநீதி செய்தவர்கள், யாரும் அதில் விதிவிலக்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறாங்க, அழகான ஒரு செய்தியை பாருங்க. ஆமீன் சொன்னாங்க, தெரிந்த செய்தி. ரசூலுல்லாஹ்விடம் ஏன் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 செய்தி சொன்னார்கள். அதிலே ஒன்று, ரமலானை அடைந்தும் ஒருவரின் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும். மலக்குமார்களின் தலைவர் சொல்ல, நபிமார்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதராமின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாசம் எங்களோட பாவங்கள் களையப்படுகின்ற மாதம். அல் குர்ஆனிலே அற்புதமான வசனங்களில் ஒன்று, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைய வேண்டாம், பாவத்தில் எல்லை மீறிய என்னுடைய அடியார்களே. ஒரு பெரியவர் சின்னவர் பெரியவரை கூப்பிடுறதுதான் வளமை. அல்லாஹ் இங்கே அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். இரண்டாவது, அநீதி செய்தவர்களை யா பாலிம் யா முஜ்ரிம், அநியாயக்காரனே பாவியே என்றுதான் கூப்பிடுவோம். எங்களுக்கு அநீதி சில நேரம் கண்டெக்ட்ல சேவ் பண்ணக்க கூட ரொம்ப மோசம் அநீதி செஞ்ச ஒருத்தரை அன்பு கலந்த பேர் கொண்டு நாங்க போறதே கிடையாது. அல்லாஹ் பாவத்தில் எல்லை மீறிய என் அடியார்களே என்று அழைக்கிறான். அல்லாஹ்வோட அன்பை பாருங்க. மூன்றாவது சொல்கிறான், உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, எல்லாத்தையும் மன்னிப்புங்கிறான். நாங்க பாவம் செய்யக்க அந்த பாவத்தை அல்லாஹ் மறைச்சான், யாருக்கும் தெரியாம மறைச்சான். அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு அருளா இல்லையா? திருப்பி சொன்னான், மன்னிப்பு கேளுங்க மன்னிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அற்புதமான செய்தி நடக்குது. பனு இஸ்ரவேலர்கள், அந்த செய்தி உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் செய்திகளை, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்து செய்தியை 3ஆ பிரிக்கலாம். ஒன்று குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கும் சஹீஹான செய்தி. 2வது செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். 3வது செய்திகள் அறிவிப்பாளர் வரிசை பலவீனம், ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுங்கள், பரவாயில்லை என்றார்கள். நம்ம இப்ப சொல்ல போறது 3வது வகை செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட காலத்தில்
கடுமையான பஞ்சம், மழை இல்லை, தண்ணி இல்லை, மிருகங்கள் சாகக்கூடிய நிலைமை. அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், யா அல்லாஹ் மழை வேண்டும், கடுமையான கஷ்டம், கெஞ்சுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சமூகத்தில் ஒருத்தர் இருக்கிறார், 40 வருஷமா பாவத்தில் இருக்கிறார், ரொம்ப அநீதி செஞ்சுக்கிறார், அவரை மட்டும் வெளியேற்றுங்கோ, மழை பொழியும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கிடைக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோரையும் அழைத்து சொல்றார், எங்களில் இருக்கிற ஒருவரால் தான் மழை வராமல் இருக்கிறது, தயவு செய்து அவர் ஓரமாகி விடுங்கள் அப்படிங்கிறார். 40 வருடமா பாவத்தில் இருக்கிறாருங்கிறார், யாரும் வெளியேறல. 2வது விடுத்த சொல்றார், அந்த பாவம் செய்த அந்த மனிதர் என்னை பற்றித்தான் பேசப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறார், தலையை குனிகிறார். அல்லாஹ் கிட்ட சொல்றார், யா அல்லாஹ் 40 வருஷமா நான் பாவம் செஞ்சது உண்மை, என்னை 40 வருடமாக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு முன்னாடி என் தவறை வெளிப்படுத்தவில்லை, என் ஊரிலே என் குறைகளை வெளிப்படுத்தவில்லை, என் சுமைகளை வெளியில் படுத்தவில்லை, என்னை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறாய், 40 வருடத்திற்கு பிறகு என்னை கேவலப்படுத்த போகிறாயா? என்னை மன்னித்து விடுயா அல்லாஹ், நான் திரிந்து விடுகிறேன், உன் பால் மீண்டு விடுகிறேன் என்று கண்ணீர் வடிகிறார். மழை உடனே பொழியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவர் வெளியேறினால்தான் மழை என்றார், யாரும் வெளியேறவில்லை, மழை பொழிகிறதே. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே அந்த அடியான் திரிந்து விட்டான், தௌபா செய்து விட்டான், என் பால் மீண்டு விட்டான், அவரை நான் மன்னித்து விட்டேன் என்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அவர் முகத்தை நான் பார்க்கணும்ங்கிறார். அல்லாஹ் சொல்றான், மூசாவே அவர் பாவம் செய்கிற பொழுதே அவரை நான் மறைத்து கண்ணியப்படுத்தினேன், அவர் திருந்திய பிறகு நான் உங்களுக்கும் காண்பிக்க மாட்டேன் அவர் முகத்தை அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்ட அன்பை பாருங்க, அல்லாஹ்ட அன்பு மிக விசாலமானது. நாங்கள் நிறைய அநீதி செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்க்கு செஞ்சிருக்கிறோம், அடியார்களுக்கு செய்திருக்கிறோம், எங்களுக்கு நாங்களே செய்திருக்கிறோம். அல்லாஹ் கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறார். இந்த இடத்துல ஒருத்தர் தொழுவிக்கிறார், ஒருத்தர் பயான் பண்ணுறார், ஒருத்தர் பள்ளி தலைவராக இருக்கிறார், ஒருத்தர் தகப்பனாக இருக்கிறாருண்டா எங்களோட குறைகளை எல்லாம் அல்லாஹ் போர்வையால் மறைத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த போர்வையை விலக்கி விட்டா தூங்கக்க கண்ணியமாக தூங்கியிருப்போம். எழும்புகின்ற பொழுதும் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை உருவாகும். அல்லாஹ்வோட பெரிய நியமத், பெரியோர் அருள், எங்களோட குறைகளை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறது. இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும். எங்களோட பாவங்கள் களையப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆக்கி கொள்ளணும். நாங்கள் எங்களோட வெயிட்டை நிறுத்து பார்க்குறோம், எங்களோட சொத்தை அளவிடுறோம். எப்பொழுதாவது எங்களோட பாவத்தை நிறுத்து பார்த்துருக்கிறோமா? இல்லை, பாவத்தை நிறுத்து பார்க்கல. பாவத்தை நிறுத்து பார்த்திருந்தால் எங்களோட உள்ளங்கள் எப்பொழுதோ நடுநடுங்கி இருக்கும். அஹ்மாரு உம்மதி மா பைன 60 இல 70, என்னுடைய சமூகத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ரமலானில் ஒரு ஒற்றை இரவு லைலத்துல் கத்ர் 83 ஆண்டுகளை விட சிறந்தது. எங்களோட ஆயுளை விட தாண்டிய ஒரு காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். தௌபா செய்வோம், பாவ முயற்சி செய்வோம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். தௌபா செய்யக்க அல்லாஹ்ட அன்பு கிடைக்குது. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக நாங்கள் பெறுகிற மிகப்பெரிய சொத்து அல்லாஹ்ட அன்பு. அல்லாஹ் நேசித்தா என்ன செய்வான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். ஜிப்ரீலே, இந்த மனிதரை முஹம்மதா, இந்த மனிதரை அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதரை இஸ்ஹாகா, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், நீங்க நேசிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே நேசித்து விட்டு மலக்குமார்களை அவர் கூப்பிடுவார். அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்ட நேசம் மிகப்பெரியது. தௌபா செய்யக்க அல்லாஹ்ட நேசம் கிடைக்குது. பாவம் மன்னிப்பு, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சேன், அநீதி செய்திருக்கிறேன் இறைவா, நீ அறிந்தவன் யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்று அதை செய்யவில்லை யா அல்லாஹ், ஏதோ ஒரு சூழ்நிலை செய்து விட்டேன் இறைவா, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இரக்கமானவனே, மன்னிப்பவனே,
உன்னுடைய அடியான் என்னுடைய உலகத்தில் ஆக அடர்த்தி கூடிய பொருள் என்ன? பாரமான பொருள் மனித கண்ணீர். கண்ணீர் ரொம்ப வெயிட். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் நாளை மறுமையில் 7 கூட்டத்திற்கு நிழல் கொடுக்கப்படும். அதிலே ஒருவர் அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் இருந்து கண்ணீர் வடித்தவர். ஏண்டா கண்ணீர் அவ்வளோ வெயிட். தௌபா செய்யுங்கோ, அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் வடிச்சு செய்யுங்கோ. நிச்சயம் அல்லாஹு தஆலா எங்களை புனிதர்களாக மௌத்தாக்க வைப்பான். எங்களோட சக்கராத்தை இலகுபடுத்துவான். பரக்கத் பொருந்திய ஒரு சக்கராத்தாக மாற்றுவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவரை யூஸ் பண்ணுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்படி என்றால் என்னண்டு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் அவர் அஜல் மௌத்து நெருங்குவதற்கு முன்னாடி நிறைய நல்ல அமல் செய்ய வைப்பான் அல்லாஹ். அவரை ஃபினிஷிங் நல்லா இருக்கும். மௌத்து எங்கட இது கடைசி ரமலானாக இருக்கலாம், அடுத்த ரமலான் மௌத்தாக இருக்கலாம், நோயோடு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சகோதரர்களே, எங்கட முடிவு நல்லா இருக்கணும். எனவே நாங்க தௌபாவில் முழுவதும் மூழ்வோம். எஞ்சிய இருக்கிற நேரங்களை, காலத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இங்க யாருமே மலக்குல் மௌத்தை இதுவரைக்கும் பார்க்கல. ஆனா வல்லாஹி மலக்குல் மௌத்தை பார்க்காம மௌத்தாக மாட்டோம். பாப்போம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பவரை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான். ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வை சந்திக்கணும்னா மௌத்தாகணும். மௌத்துக்கு நாங்கள் எல்லோரும் பயம். அப்படி என்று அல்லாஹ்வும் எங்களை சந்திக்க வெறுக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுவல்ல. ஒருத்தர் சக்கராத்துடைய நேரம் வரும். நல்ல மனிதனாக வாழ்ந்திருந்தால் அந்த நேரத்தில் நல்ல மலக்குகள், மலக்குல் மௌத் அழகான தோற்றத்தில் அவரை நோக்கி வருவார்கள். உயிர் தொண்டை குழியை வந்தடைந்திருக்கும், பார்வை பிறண்டுவிடும், மூச்சு அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிடும், ஒரு வார்த்தையும் பேச முடியாத கட்டம். அந்த தோற்றத்தை மலக்குல் மௌத்தை இவர் பார்ப்பார். பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு நன்மாராயணம் சொல்லப்படும். அவருடைய நிலைமை அவருக்கு புரிஞ்சிடும். நமக்கு நல்லோரு இடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த இறுதி தருவாயில் அவர் மௌத்தை விரும்புவார். யா அல்லாஹ், உன்னிடம் இருப்பதை பெறுவதற்கு நான் தயார். மௌத்தை விரும்புவார். அல்லாஹு தஆலா எங்களுடைய சக்கராத்தில் மௌத்தை விரும்பக்கூடியவர்களாக எங்களை மாற்றணும். அதுவே கெட்ட மனிதராக, இந்த மனிதரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். இந்த மனிதரை, அதுவே கெட்ட மனிதராக இருந்தால் நிலைமை மோசம், விகாரமான தோற்றம், உயிர் கடுமையாக கைப்பற்றப்படும். இவருடைய நிலைமை அந்த கட்டத்தில் இவருக்கு புரிந்துவிடும். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், நல்ல அமல்களோடு வருகிறேன். நேரம் கொடுக்கப்படாது. அல்லாஹு தஆலா அப்படியான சக்கராத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கணும். கனிமிக்க சகோதரர்களே, இது கடைசி ரமலானாக இருக்கலாம். அழகிய முறையில் இபாதத் செய்யக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். இறுதியான ஒரு அம்சம், அதாவது எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் இடையிலே ஆன ஆன்மீக தொடர்புகள் என்பது நல்லா குறைவடைஞ்சிச்சு. இப்போ பழைய காலம் போன்றல்ல. அடுத்தது பிள்ளை வளர்ப்பும். எங்கட பெற்றோர்கள் எதிர்கொண்ட சவால்கள் ஒரு சவாலே கிடையாது. சிம்பிளாக பிள்ளையை வளர்த்துட்டு பேசிடலாம், ஒரு பெரும்பிருந்தா போதும். ஆனால் இப்போ ஜென்சி தலைமுறை பெற்றோர்கள் பெரும் சவால். பாவம் அவர்கள். இந்த ரமலான் மாத்திரம்தான் ஒரு குடும்பம் ஆன்மீக சந்திப்புகள் சூழல் கிடைக்கிற ஒரே சான்ஸ் இன்றைக்கு சமூகத்தில் ரமலான் மட்டும்தான். சஹர், இஃப்தார், தராவே தொழுகை, ஃபெமிலியா வாரம். இதை எங்களுக்கும் எங்களோட வாரிசுகளுக்கும் இடையிலே நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொள்றதுக்கு பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள்
ஒரு தந்தை ஒரு தாயாக இதை நல்ல முறையில் கேட்கணும். கம்யூனிகேஷன் எரர் நிறைய இருக்குது எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் இடையிலே. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் இரண்டாவது உமர் என்று சொல்லப்படுறவர். இவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தூக்கி பிடித்த ஹலீஃபா. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அவரை கீழே இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர். அவர் அந்திம காலம் அவரை பிள்ளையில கூப்பிடுறார். 40 வயசுல மௌத்தாகிறார். பிள்ளைகளெல்லாம் கிட்ட வராங்க. வந்தா இவர் 40 வயசுண்டா பிள்ளைகள் சின்ன சின்ன வயசு. வஅலைஹிம் அஸருல் ஃபாகா, ஏழ்மையின் தோற்றம் அவர்களில் இருந்தது பிள்ளைகள். அதை பார்த்தவுடன் ஃபலம்மா ரஆஹும் தமஅத் ஐனா, அவரை கண்ணால கண்ணீர் வடியுது. சொல்றாரு பிள்ளைகள்கிட்ட, இன்ன அபாக்கும் கது ஹுய்யிர பைன அம்ரைன், உங்களோட வாப்பாக்கு 2 தெரிவு சுதந்திரம் இருந்துச்சு. ஒன்று, வசதியோடு நரகத்திற்கு நெருக்கமாக உங்களை விட்டு செல்லுதல். இரண்டாவது, ஏழ்மையோடு சுவர்க்கத்துக்கு நெருக்கமாக உங்களை விட்டு செல்லுதல். உங்களோட வாப்பா 2வதை தெரிவு செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பக்கத்துல இருந்தவர் முஹம்மது பின் மஸ்லமா சொல்றார், ஹலீஃபாவே நீங்க ஓகேண்டா எந்த சொத்துல பெரும் பகுதியை உங்களோட பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன்னுங்கிறார். அந்த நேரத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இன்ன வலியி ஃபீஹிமுல்லாஹ், இவர்கள் விடயத்தில் நான் அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டுறேன், நீங்க எதுவும் கொடுத்துட வேணாம், அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டுகிறேன் அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 20 வருடங்களுக்கு பின்னாடி உமையா ஆட்சி கீழே விழுகிறது. ஹிஷாம் பின் அப்துல் மலிக் பெரும் ஹலீஃபா, அவருடைய பிள்ளைகள் பகதாத், அதாவது மஸ்ஜிது சலாம் பள்ளி வாயலில் ஹதியா எடுக்கிறாங்க ஆக்கள்கிட்ட, ஹலீஃபாக்களின் பிள்ளைகள். ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களின் பிள்ளைகள் அத்தனை பேரும் மிக பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு முடியுது. ஒரு தந்தை பிள்ளைகளோடு உறவாடின விதத்தை பாருங்க. எப்பொழுதாவது பிள்ளைகள்கிட்ட மௌத்து தொடர்பா பேசியிருக்கிறோமா, வசியத் செஞ்சிருக்கிறோமா? நாங்க மௌத்தானால் எங்களை மிஸ் பண்ணணும். எங்களோட பிள்ளைகள், வாப்பா இருந்தா கார் வாங்கியிருக்கலாம், வீடு 2 வாங்கியிருக்கலாம், என்ற பிஸ்னஸ் இந்த அளவு இருந்திருக்காது என்று மிஸ் பண்றதுங்கிறது 2வது விஷயம். ஒரு முஸ்லிம் பெற்றோராக சந்தோஷப்படணும் எப்பண்டா, இபாதத் வணக்கங்களில் எங்களோட பிள்ளைகள் மிஸ் பண்ணா எங்கட கபர் நல்லா இருக்கு. நிச்சயமாக எங்கட கபர் நல்லா இருக்கு. எங்கட கபர் ஒளிமயமான கபராக, சுவர்க்க பூஞ்சோலையாக, சுவர்க்க விருப்புகளோடு இருக்கும். எங்கட நிரந்தர முதலீடு எங்கட பிள்ளைகள் தான். ஆனா பிள்ளைகளோட ஆன்மீக ரீதியான உரையாடல் ரொம்ப குறைஞ்சிட்டு. இந்த ரமலான் அதை யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு கனவு காண்றாங்க, அவர் மௌத்தாகிற மாதிரி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகன், கிட்டத்தட்ட 8-9 சகோதரிகள், ஒரே ஒரு ஆண் மகன், கூப்பிடி சொல்றார், மகன் ஒரு கனவு கண்டன், நான் மௌத்தாகுவேன்னு நினைக்கிறேன். மகனுக்கும் தந்தைக்கும் இடையிலான அந்த உரையாடல்களை பாருங்கள். சுபஹானல்லாஹ். நான் மௌத்தானா 2 விஷயம் மகன் உண்டு, கடன் கொஞ்சம் இருக்குது, பொறுப்பவங்களும். 2வது சகோதரிகள் 8 பேர் இருக்கிறாங்க, இன்னொரு அறிவிப்பில் 9 பேர். இவங்களை நல்ல முறையில் பார்க்கணும். இந்த உரையாடல்ல முடிவை பாருங்க. பின்னாடி இந்த மகன் அவர் மௌத்தாகிறார், மகன் திருமணம் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, விதவை பெண்ணையா கன்னி பெண்ணையா திருமணம் செய்தீர்கள் என்று கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, எல்லா ஆண் மக்களின் விருப்பமும் முதல் திருமணம் ஒரு கன்னியை முடிக்கணுங்கிறது தான். யா ரசூலல்லாஹ், ஒரு விதவையை திருமணம் செய்தேன். ஏன்? என் வாப்பா நிறைய சகோதரிகளை விட்டுட்டு மௌத்தானாங்க. நான் ஒரு கன்னியை திருமணம் செய்தால் என் சகோதரிகளும் இளம் வயது கொண்டவர்கள், அந்த 2 பேரும் ஒரே வயது மோதல் நிலை உருவாகும். அதை நான் விரும்பவில்லை. அதனால் ஒரு விதவை பக்குவமாக என் சகோதரிகளோடு நடந்து கொள்வார்கள் என்று நம்பினேன் அப்படிங்கிறாங்க. சாதாரண தியாகம் அல்ல. ஒரு தந்தையின் நல்ல உரையாடல்கள், நல்ல நினைவுகள் ஒரு பிள்ளையை எந்த இடத்தில் கொண்டு போய் வைக்குது என்று பாருங்க. எங்களோட பிள்ளைகள் ரமலான் வரைக்கும் மிஸ் பண்ணணும். நாங்கள் மௌத்தானாலும் சுஜூது செய்கின்ற பொழுது எங்களோட பிள்ளைகள் எங்களை மிஸ் பண்ணணும்.
கையேந்துகின்ற பொழுது எங்களோட நினைவுகள் அப்படியே வந்து நிற்கணும். அப்படி நிற்கணும்னா அவர்களுக்கு பொருளாதார நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து என்னென்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அல்லாஹ் தீன் சார்ந்த நெருக்கமான ஒரு உறவு இருக்கணும். தீன் சார்ந்து இருக்கணும். இப்போ தராவை தொழுகை நடக்கும், ஒரு குர்ஆன் வசனம் இமாம் ஓதிருப்பார். வீட்டுக்கு போகிற பொழுது அந்த வசனம் தொடர்பாக மகன் அது எப்படி இருக்கும், அதில் தரஜுமா அவள் கொஞ்சம் வாசிக்க இல்லைமா, அதில் அர்த்தம் எனக்கு தெரியல, டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோமா. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஆண் மக்களை கூப்பிட்டு சொல்றார், நான் மௌத்தானால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளையால், நான் மௌத்தானால் என்னை கொண்டு போய் நல்லடக்கம் செய்துவிட்டு அவசரமாக திரும்பிராதவங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரம் அந்த இடத்தில் எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அஸ்தஅனிசு பிக்கும், நான் ஆசுவாசம் அடைவேன், என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும். அது எப்படி வசியத் இது? இப்படி எப்பயாலும் செஞ்சிருக்கிறோமா? நாம இப்படி பேசியிருக்கிறோமா? இந்த ஆரோக்கியமான கலந்துரையாடல் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மறுமையில் அடைவோம், மறுமையில் கிடைக்கும். எங்களுக்கு இந்த ஆனந்த கண்ணீரம்பாங்க. உலகத்தில் ஆக சந்தோஷம் வரக்க சிரிப்பு வாரல், அழுகை தான் வரும். ஒரு 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 3 கோடி ஒரு 6 கோடிக்கு ஒரு 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 வண்டியை வாங்கிட்டு வந்துட்டு அழுதுட்டு நிற்கிறல யாரும். ஒரு 10 கோடிக்கு ஒரு வீட்டை கட்டிட்டு ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார். அந்த நாள் அழுதுட்டு நிற்க மாட்டார், சந்தோஷமா மகிழ்ச்சியா நிற்பார். அதே மனிதர் பள்ளி வாயல்ல அவருடைய மகன் ஹாஃபில் ஆகிட்டார், ஹிஃபுல் முடிச்சிட்டார் என்று சொன்னவுடன் ஒரு மூலையில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பார். ஒரு கம்பீரமானவர். 10 கோடியில் வராத ஆனந்த கண்ணீர் பிள்ளை விடயத்தில் வருகிறது என்றால் அல்லாஹ் உச்சமான சந்தோஷத்தை பிள்ளையில தான் வச்சிருக்கிறான். அந்த சந்தோஷம் மறுமையில் கிடைக்கணும் என்றால் நிரந்தர முதலீடு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு இறுக்கமான ஒரு தொடர்பு இருக்கணும். அது மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பு கலந்திருக்கணும், தீண்ட சூழலில் இருக்கணும், அன்பாக அந்த உணர்வுகள் கடத்தப்படணும். எங்களோட பார்வை மொழிகளை கூட அவர்கள் கற்றுக்கொள்ளணும், எங்களோட அசைவு மொழிகளை கூட எங்களோட பிள்ளைகள் சுமந்து கொள்ளணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்க, இறுதியான ஒரு பதிவு. சஹாபாக்களுடைய அந்த சூழலில் வாழ்ந்த பிள்ளைகள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த வீட்டு சூழலில் வாழ்ந்த பிள்ளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை மகனை பெரிய சபைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சபை, மூத்த சஹாபாக்கள் பலரும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஒரு மரம் இருக்குது, அந்த மரமும் முஸ்லிமும் ஒரே விதமாகத்தான் இருக்கும் அந்த தன்மைகள். ஈச்ச மரம், அது என்ன மரம் என்று கேட்கிறாங்க. யாரும் பதில் சொல்லல, ஒருத்தரும் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரே பதில் சொல்றாங்க. சபை முடியுது, வந்தாச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற நேரத்தில் மகன் சின்னாள் பாப்பா பார்த்து சொல்றார், பாப்பா எனக்கு அதில் பதில் தெரியுமங்கிறார். பாப்பா சொல்றார், அதை சபையில் சொல்லியிருக்கலாமே, எனக்கு சந்தோஷப்பட்டிருப்பேனே, ஏன் சொல்லலை மகனுங்கிறார். சுப்ஹான் அல்லாஹ். மகன் சொல்றார், பாப்பா அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர், அபூபக்கர், நீங்க, பெரியவர்கள் எல்லோரும் இருந்தார்கள், நான் அதை விரும்பல அப்படிங்கிறார். இந்த மெச்சூரிட்டி தானே. சஹாபாக்களின் வீடுகளில் வாழ்ந்த பிள்ளைகள் இது சும்மா வந்திருக்கும் என்று சொல்றீங்களா? இது சும்மா வந்திருக்காது. சும்மா வந்திருக்குமா? இது வல்லாஹி சும்மா வந்திருக்காது. இதுக்கு சஹாபாக்கள் நிறைய தியாகம் செஞ்சிருப்பாங்க. தயவு செய்து இந்த ரமலான் எங்களோட ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்குவோம். அல்லாஹு தஆலா எங்களோட வாரிசுகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக கொண்டு வந்து தரட்டும். அவர்களோடு நல்ல முறையில் கலந்துரையாடுவோம். துனியாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட எங்களுடைய வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் இஹ்லாஸோடும் ஈமானோடும் அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. இந்த ரமலானை வெற்றிகரமான ஒரு ரமலானாக முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.